கேட்டிருக்கோம், இந்த பிரச்சனையை நாங்கள் உங்களுக்கு தீர்க்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களை தனிப்பட்ட முறையிலும் தொழில் முறையிலும் மேம்படுத்துறதுக்காக, அதாவது இந்த நாப்கின்ஸை நம்மளோட கம்பெனி நாப்கின்ஸை யூஸ் பண்ணும்போது தனிப்பட்ட முறையில் நாம் எதிர்பார்க்குற மாதிரியான ஃபீலிங்ஸ் நமக்கு கிடைக்குது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான தொழில்நுட்பம் இருக்கு, அப்படி அது இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் தொழில் முறையிலும் மாற்றுவதற்கான ஒரு வழி, அதாவது இதை வந்து தொழிலாகவும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பேடு வாங்குறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம், இதை நம்ம ஒரு பிஸ்னஸாகவும் மாற்றிக்கலாம் இல்லையா. இது வந்து தேவை சார்ந்த தயாரிப்பு, எல்லாருக்கும் அத்தியாவசியமா தேவைப்படுற ஒரு தயாரிப்பா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நாம வந்து அதை வந்து நம்பிக்கையோட போய் எல்லாருக்கிட்டையும் பேசுவோம் இல்லையா. இத நாப்கின் ஒவ்வொரு பொண்ணும் அவங்களுடைய மாதாந்திர செலவுகள்ல 500 இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நம்மளுடைய பீரியட்ஸ் சைக்கிளுக்காக நம்ம யூஸ் பண்றோம், கண்டிப்பா யூஸ் பண்றோம். ஒரு சிலருக்கு வேணா இது வந்து கம்மியா இருக்கலாம், ஆனா நிறைய போற மாதிரி இருக்கும் இல்லையா. நிறைய ப்ளீட் ஆகுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது அதிகமாக தான் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு தேடல் இருக்காங்க. அந்த தேடல்னாலதான் இந்த அளவுக்கு செலவு நடக்குது. இது வந்து என்னன்னா உண்மையான பெண்கள் உண்மையான முடிவு. ஃபாஸ்ட் அட் 8% பண்ற, அதுக்கு மேல பண்றவங்க 8% பண்றவங்களும், அதுக்கு மேல 50க்கும் மேல பெண்கள், 50க்கும் மேற்பட்ட ஃபாஸ்ட் அட் 8% பண்றவங்க, அதுக்கு மேல இருக்கிறவங்களும் எவ்வளோ நம்மளோட எதை பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50%க்கும் மேல பர்ச்சேஸ் பண்றது யாரா இருக்காங்கன்னா பெண்களா தான் இருக்காங்க. பெண்களுக்கான ப்ராடக்ட் தான் அதிகமா சேல் நடக்குது. இந்த 8%க்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், 9000 ரூபாய் இருந்தா 8% ஃபாஸ்ட் அட் 8% 300 பிவி பண்றோம் இல்லையா. அதுக்காக இதுல அதிகமா 50% பெண்களுக்கான ப்ராடக்ட் தான் சேல் நடக்குது. டியூ கார்டனோட வேகமா தொடங்குறது 8%. இப்ப 8% பண்ணணும் அப்படின்னு புதுசா இருக்கவங்க 8% முடிக்கணும் அப்படின்னு வராங்க இல்லையா, அவங்களுடைய பில்லிங் 300 பிவி நம்ம கொடுக்குறோம்ல, இதுல வந்து அதிகமா நம்மளுடைய டியூ கார்டன் ப்ராடக்ட்டை நம்ம வந்து ரெக்கமெண்ட் கொடுக்கணும். அதுல வந்து சேலும் அதிகமா இருக்கும். அவங்களுடைய அதாவது பெண்களுக்கு தான் இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். இந்த அவங்க 8% முடிக்கிறதுல அவங்களுடைய பில்லிங்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பேக்காவது நம்ம அவங்களுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். நம்ம இதை வந்து ஏன் 10 பேக் எனக்கு வேணும், எனக்கு இது வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம டியூ கார்டன் ஈஸியா நம்ம சேல் பண்ணிடலாம். இது ஒரு அத்தியாவசிய தேவை. பெண்கள்கிட்ட ஈஸியா நம்மளுக்கு நாமளே பேசிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்காதுல்ல. இப்ப இதை நம்ம ஃபீல் பண்ணிருக்கிறதுனால நம்மளால இதை வந்து ஈஸியா கொடுத்துட முடியும். அதனால இதை வந்து 8% பண்றவங்களுக்கும் புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். இதை வந்து ஈஸியா சேல் பண்ண முடியும். 10 பேக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. நம்பிக்கையே வெற்றிக்கு முக்கியம் இல்லையா. நம்பிக்கையே வெற்றிக்கு முக்கியம்னா என்ன அப்படின்னா, நாம நம்ம மேல நம்பிக்கையோட இருக்கணும். நாம யூஸ் பண்ற பொருட்கள் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் நாம வந்து நம்பிக்கையோட ஒருத்தர்கிட்ட பேசுவோம். அப்பதான் அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். டியூ கார்டன் இது வந்து எல்லாரோடைய எதிர்பார்ப்புகளுக்காகவும் இதை வந்து கொடுத்திருக்காங்க. நுகர்வோர் மற்றும் தொழில் முனைவோரை நம்ம எப்படி மாறும், நம்ம வந்து வாங்கக்கூடிய கஸ்டமராகவும் இருக்கும். ஒரு தடவை நம்ம வந்து நம்ம டியூ கார்டனை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம வந்து கண்டிப்பா ரெகுலரா கஸ்டமரா மாறுவோம் இல்லையா. அதான் நுகர்வோர். நம்ம தொழில் முனைவோரா மாறுறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து ஒரு பிசினஸா எடுத்து பண்ணும்போது நம்ம ஒரு தொழில் முனைவோரா மாறுறோம். அதாவது டியூ கார்டன் ஏன் பச்சை கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து புத்துணர்ச்சிக்காகவும் இயற்கைனா என்ன நினைப்போம், பச்சை கலர் தான் நம்ம யோசிப்போம் இல்லையா. அப்ப பச்சை
பச்சை கலர் தான் நம்மளுக்கு வந்து பிடிச்சி நம்ம மனசை புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கோம், பார்க்கறதுக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். இதுக்காக தான் வந்து பச்சை கலர்ல வச்சிருக்காங்க. இது வந்து என்னென்ன விஷயங்களை குறிக்குதுன்னா, பச்சை கலர் தான் நம்ம மனசுல ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு இயற்கையான விஷயம், இது வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸ் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும். அதான் பச்சை கலரு. இது வந்து கிராஃபின் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. கிராஃபின் டெக்னாலஜி அப்படி அனியன் ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய டியூ கார்டன்ல ஒரு கிரீன் கலர் ஒரு பேட்ச் மாதிரி வச்சிருக்காங்க. அதுதான் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பாக்டீரியாக்களை தடுக்குது. அதாவது நம்ம ரொம்ப நேரமா வந்து பேடெல்லாம் யூஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கோம், ரொம்ப நேரமா மாத்தாமலே இருக்கும். சில நேரங்கள் நம்ம மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறதுல நம்மளோட வேலை காரணமா கூட நம்மளால மாற்ற முடியாம இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நமக்கு வந்து அந்த பாக்டீரியாஸ் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா. இப்ப அப்படி உருவாகிற அந்த பாக்டீரியானாலதான் நமக்கு வந்து அரிப்பு, எரிச்சல் இந்த மாதிரிலாம் வருது. அதை தடுக்கிறது தான், அந்த பாக்டீரியாஸை கொள்றதுதான் அந்த கிராஃபின் டெக்னாலஜி, கிராஃபின் அனியன். இது வந்து யூஸ் பண்றதுனாலதான் நம்ம புத்துணர்ச்சியோட உணர முடியுது. அதாவது நமக்கு வந்து புத்துணர்ச்சினா எப்படி இருக்குன்னா, நம்ம மேல எதனா ஒட்டிக்கிட்டே இருந்தா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணணும்னு நினைப்போம். ரொம்ப இப்ப எப்படி நம்ம ட்ரெஸ் போட்டாலே நமக்கு ஒரு காத்தோட்டமா இருக்கணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம வந்து நினைக்கிறோம். பீரியட்ஸ் டைம்லயே நம்ம அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால நம்ம பீரியட்ஸ் வந்தாலே நம்மளுக்கு எல்லாம் கடுப்பா தானே இருக்கு, கடுப்பா தான் இருக்கும். இந்த நாள் ஏண்டா வருதுன்னு தான் தோணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பெயின், அதுக்கப்புறம் வரக்கூடிய பெயின், அப்புறம் நம்மளோட டயர்ட்னஸ், இதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும். இதெல்லாம் நினைச்சுதான் நமக்கு பீரியட்ஸ் வரதுனாலே கடுப்பா இருக்கும். ஐயோ இந்த நாள் வந்துருச்சே அப்படின்னு தோணும்ல. இதெல்லாம் நமக்கு தோணாம இருக்கிறதுக்கு தான் இந்த கிராஃபின் அனியன் சிப் வச்சிருக்காங்க. இது வந்து ஆறுதல் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதுல 8 லேயர் கொடுத்துருக்காங்க. 8 லேயர் அப்படின்னா காட்டன், பியூர் காட்டனு. இந்த காட்டன் லேயர் இருக்கிறதுனால ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும், கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். அப்புறம் ப்ரொடக்டிவா ஃபீல் ஆகும். ப்ரொடக்டிவா லீக்கேஜ் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். லீக்கேஜ் ஆயிரும் அப்படிங்கிற பயம்லாம் இருக்கும். அந்த மாதிரி லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் இதுல வந்து பாக்டீரியல் டாப் லேயர் கிராஃபின் அனியன் சிப் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த சிப் வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த பாக்டீரியானால எந்த விதமான பிரச்சனையும் வராம நம்மளை பாதுகாக்கும். இது 360 டிகிரி வேப்பரட் அப்படின்னா அந்த பேட்ல சைட்ல மட்டும்தான் லீக் ஆகாம இருக்குமா, மற்ற இடத்துல ஏதாவது லீக் ஆயிருமா அப்படின்னு பயப்பட வேணாம். சுத்திலுமே நமக்கு வந்து லீக்கேஜ் ஆகாம ப்ரொடெக்டிவா கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பர் அப்சர்வேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அதாவது அந்த பீரியட்ஸ் வந்தோடனே அந்த அது வந்து அதிகமா ரொம்ப சீக்கிரமா ரொம்ப இதா இருக்கு. அப்புறம் பிரீத்ஃபுல்லா இருக்கு. அப்படின்னா என்னன்னா, காற்றோட்டமா நம்ம உணர்வோம் இல்லைங்களா, நம்ம அந்த மாதிரி உணர்வோம். அப்புறம் நானும் டெக்னிக் க்ளூ, அதாவது அந்த ஒட்டுறோம்ல நம்மளுடைய நிக்கர்ல அது ஒட்டுறோம்ல, அந்த ஒட்டுற க்ளூனால நமக்கு சில நேரங்கள்ல நம்ம மேல ஒட்டிருச்சு அப்படின்னா அதை எடுத்தா ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரியே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. இது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதை ஒட்டிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு அரிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி அது தொட்டுட்டே ஒரு மாதிரி இருக்க மாதிரியே ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான எந்த சைடு எஃபெக்டும் கொடுக்காது இந்த க்ளூ. கன்சிஸ்டண்டா நமக்கு வந்து ப்ரொடக்டிவா இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, டே அண்ட் நைட்டு ஃபுல்லாவே நமக்கு ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ணுவோம். ப்ரொடக்டிவாவும் அது இருக்கும். நமக்கு எங்கேயுமே லீக்கேஜ் ஆகாது, எங்கேயுமே வந்துட்டு பேட் ஸ்மெல் எதுவும் இருக்காது. அதே சமயம் நம்மளுக்கு நம்ம எப்படி படுத்து தூங்கினாலும் ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் இல்லாம நம்ம நல்லா தூங்கலாம். கிராஃபின் அயன் சிப் இதுதான். இது வந்து முன்னாடி சொன்ன
சொன்ன மாதிரி தான் அந்த சிப் வைக்கிறது என்ன அப்படின்னா இது வைக்கிறதுனால தான் நம்மளுடைய செல்கள் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது, பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது. இதனால நமக்கு வந்து இந்த அசௌகரியமா உணர்ற மாதிரி, அதாவது எப்படி இருக்கும், நமக்கு வந்து என்ன சொல்றது, அது பீரியட்ஸ் டைம்ல நம்ம நடக்கிறதுக்கு, பேசுறது, வீட்லயே வேலை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப அசௌகரியமா தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம பார்த்துக்குது. இது வந்து ஒரு இயற்கை ஆற்றல். அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல், ஒரு ஆக்டிவா இருக்கிறதுக்கான ஒரு ஆற்றலை, எனர்ஜியை கொடுக்குது. சரிங்களா? இது புரிஞ்சுக்க. அனான்கள் என்ன, இந்த சிப்பு உதவக்கூடிய துர்நாற்றம் வராம பார்த்துக்குது. அதுக்கப்புறம் பாக்டீரியாவை தடுக்குது, சுகாதாரத்தை மேம்படுத்துது. நம்ம சுத்தமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நமக்கு அங்கங்கே ஏதாவது நமக்கு அசைஞ்சு இருக்க மாதிரி, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் இதுல இருக்காது. அதுதான் சுகாதாரமா ஃபீல் பண்றது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன், நமக்கு காற்றோட்ட நிலை அது கரெக்டா இருக்கும். ஏன் வந்து நம்ம டியூ கார்டன் ஃப்ளை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்தோம். வழக்கமான சானிட்டரி நாப்கின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாப்கினுக்கும் சானிட்டரி நாப்கினுக்கும் என்ன வித்தியாசம் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இது வந்து சாதாரண நாப்கின், இது சானிட்டரி நாப்கின் கிடையாது. ஆனா இன்னைக்கு சானிட்டரி நாப்கின் வெளியில விக்குது. சானிட்டரி நாப்கின்னா நிறைய பேர் ஹெர்பல்ல பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நாங்க துளசி பொடி வச்சிருக்கோம், அலோவேரா வச்சிருக்கோம், அப்புறம் இதெல்லாம் வேப்பம் பொடி வச்சிருக்கோம், இது மாதிரி இத்தனை லேயர் வச்சிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா அந்த பிளாஸ்டிக் லேயரை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் அது லீக் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த சானிட்டரி நாப்கினுக்கே இன்னைக்கு வந்து 250 ரூபாய். எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு நாப்கின் பண்றாங்க, அவங்க 250 ரூபான்னு சொல்றாங்க. அது இல்லாம அந்த பேட் ஸ்மெல் வராது, 12 மணி நேரத்துக்கு பாதுகாப்பா இருக்கும். 12 மணி நேரத்துக்கு பாதுகாப்பா இருக்காது, பேட் ஸ்மெல் கண்டிப்பா வரும். பேட் ஸ்மெல் வர்றதுனால நமக்கு அடிக்கடி பேட் மாத்திக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் பகல்லையும் யூஸ் பண்ணலாம், நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பகல்லையும் நைட்டுக்கும் நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. நம்மளுடைய நாப்கின்ல நம்ம வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்றதே வந்து ரொம்ப லேசியா ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி, எரிச்சலா இருக்க மாதிரி, இந்த மாதிரியான ஃபீலிங்ஸே நமக்கு இருக்காது. இதுல வந்துட்டு நமக்கு பின்னாடி ஏதாவது கசஞ்சிருமோ, இந்த பேட் வச்சிருக்கும் போது பின்னாடி நம்மளுக்கே தெரியாம எங்கேயாவது இருக்கும். நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, எங்கேயாவது வெளியில போறோம் அப்படின்னா முதல்ல பின்னாடி செக் பண்ணுவோம்ல, எங்கேயாவது ஒட்டிருக்கா, யாராவது பாத்துருவாங்களா, இப்படி நம்ம எல்லாரும் செக் பண்ணுவோம். இந்த மாதிரி செக் பண்ண தேவையில்லை, பின்னாடி கசிவுகள் எதுவும் இருக்காது. அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, திரவத்தை தக்க வைப்பது, அதாவது நம்ம பிளட் ப்ளீடிங் ஆகும்போது அதை வந்து உடனே உறிஞ்சிக்கிறது. உடனே உறிஞ்சினோடனே அந்த இடத்துல ஈரத்தன்மை இருக்கிறது இல்லை, உடனே அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு சாதாரணமா இருக்க மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம நைட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், பகல்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஃபுல் ப்ரொடக்ஷனோட இருக்கும். நம்ம நம்புற பிராண்ட் சானிட்டரி நாப்கின் அப்படின்னு அதோட விலை வந்துட்டு 7 ரூபாயில இருந்து 12 ரூபாய் சில்லறை விற்பனையில இருக்குது. 15 ரூபாயில இருந்து 18 ரூபாய் வரைக்கும் நம்மள மாதிரி கம்பெனிஸ்ல யூஸ் பண்றவங்க விற்கிறது இருக்குது. வெவ்வேறு பிராண்டுகளை பொறுத்து, அது என்னென்ன பிராண்டு, அந்த பிராண்டுக்கு ஒவ்வொரு விலை இருக்கும் இல்லையா, அந்த விலையை பொறுத்து அது இருக்கு. நம்மளோட டியூ கார்டன் டிபி சானிட்டரி வந்து 19 ரூபாய் ஒரு நாப்கினோட ரேட்டு. இதுல வந்து வெஸ்டீஜ்ல கூடுதல் மதிப்பா பிடி கொடுக்குறாங்க இல்லையா, பிடி பிடி கொடுக்குறாங்க இல்லையா. அப்புறம் காணப்படாத ஒரு அம்சம் அப்படின்னா நம்பகமான விற்பனை பிராண்ட், அதாவது நம்மளுடைய பிராண்டை நம்ம நம்புறோம், கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணி தான் சொல்றோம், அதை நம்பி நம்பகத்தன்மையோட கொடுக்குறோம். இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்பிக்கையோட
குவாலிட்டியோட தான் பரிந்துரைக்கிறோம் இல்லையா. இது வந்து மற்ற பிராண்டுக்கும் நம்மளோடதுலயும் என்னென்ன இருக்குங்கிறது தான். இது பஞ்சு போன்ற மென்மையான சருமத்துக்கு. இதுல வந்துட்டு சாதாரண பட்டை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது எதுல இருக்கு அப்படின்னா விஸ்பர்ல இருக்கு, விஸ்பர்லயும் இருக்கு, நம்ம வியூ கார்டன்ல இருக்கு. 360 டிகிரி காற்றோட்டமான சூழ்நிலை. அப்புறம் சூப்பர் உறிஞ்சும் பாலிமர். இந்த உறிஞ்சுற பாலிமர் வந்து நாப்கின்ஸ் எல்லாத்துலயுமே அது இருக்குது. பஞ்சு போன்ற மென்மையானது வந்து நம்ம விஸ்பர்லயும் நம்மளோட டியூ கார்டன்லயும் தான் இருக்கு. அடுத்து வந்து நச்சுத்தன்மை. இது வந்து பாதுகாப்பான பசை, அதாவது ஜெல் மாதிரியான ப்ரொடெக்ஷன் வந்து விஸ்பர்ல இருக்கு, நம்மளோடதுல இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி சுவாசிக்கக்கூடிய அடிப்பகுதி கிராஃபின் டெக்னாலஜி அன்என்சிஃபை. இது வந்து நம்மளுடைய கம்பெனில மட்டும்தான், நம்ம டியூ கார்டன்ல மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இது வேற எந்த கம்பெனிலயுமே இது இல்லை, எந்த பிராண்ட்லயுமே இல்லை. அப்புறம் இதை வந்து நம்ம பகலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்லயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பிவி பிவி பாயிண்ட் வேல்யூ பிசினஸ் வேல்யூ ரெண்டும் சேர்த்திருக்கோம். ஒரு நாப்கின் சராசரி விலை வந்து 10 ல இருந்து 12, சாதாரண நாப்கின் 25 ல இருந்து 30 ரூபா. அந்த இந்த பிராண்ட் எல்லாமே விற்குது. 19 ரூபாய் நம்மளுடைய பிராண்டு. இது வந்து ஃப்ளைனா என்னன்னு தெரியும்ல? ஃப்ளைனா பறக்கிறது தானே, பறக்கிறது தானே. நம்ம இந்த பிராண்டை யூஸ் பண்ண, நம்மளோட பிராண்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் இந்த பிராண்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதோ இதை மற்றவங்களுக்கு சொல்லி நாம ஒரு பிசினஸா எடுத்து செய்யறதுனால கண்டிப்பா நம்ம வந்து இதுல வெற்றி பெறலாம். அதை வந்து நம்மளோட வெற்றி கதையா உருவாகலாம். அதுக்கான வாய்ப்பும் இதுல இருக்கு. இதுல வந்து நம்மளுடைய ரேட் வந்து டிபி பிரைஸ் 190 ரூபாய். நம்மளோட பிரைஸ் வந்து 190 ரூபாங்களா. ஆனா அதர் பிராண்ட்ல சானிட்டரி நாப்கின் 250 ரூபாய். என்னோட ஃப்ரெண்டே சேல் பண்றாங்க. தேங்க்யூ.